ओम नमो भगवते वासुदेवाय கேக்குதா ஓகே ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामग्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा श्रीवासादि घोर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते क्रीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं हरे कृष्णा श्रीमद्भागवतं மூன்றாவது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் நேற்று தினம் பார்த்தோம். அதுல எப்படி கர்தம முனிவருக்கும் தேவஹூதிக்கும் அந்த திருமண வைபவம் அதுக்கப்புறம் எப்படி சுவாயம்பு மனு தன்னுடைய மகளை கர்தம முனிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கிறத பார்த்தோம். ரெண்டு பேருடைய குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அற்புதமா அந்த யோக வழிமுறைகளை ரெண்டு பேருமே உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள். இவர் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் தவம் இருந்தாருங்கிறத பார்த்தோம். அதே மாதிரிதான் அந்த அஷ்டாங்க யோக முறைகளை சரிவர செஞ்சது யார் அப்படிங்கிறதுக்கும் தேவஹூதியை பார்த்தோம். அதே மாதிரி இந்த முனிவரை பத்தி நாரதர் கர்தம முனிவரை இருக்கார் அப்படின்னு சொன்னதை பத்தி ஒரே நிமிஷம். அந்த கர்தம முனிவர் 10,000 வருஷங்கள் தவம் இருந்து அதுக்கப்புறம் பகவானுடைய தரிசனம் கிடைக்கப்பட்டு தேவஹூதிகள் திருமணம் அப்படிங்கிறதுனால ஏத்துண்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எப்படி ரெண்டு பேர்கள் நடந்த சம்வாதம், அதாவது கர்தம முனியை பத்தி சுவாமி முனி சொல்ல, சுவாமி முனியை பத்தி கர்தம முனி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த திருமணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த திருமணம் போது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் என்ன பிரதிஜை, அந்த பிரதிஜை என்னதுன்னா, நான் கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கிறேன், பிரம்மாவுடைய வாக்கின்படி புரோஜன்யம் அதுவும் பண்றேன், கண்டிப்பாக 9 மகள்கள் பிறப்பார்கள் அதுவும் சொல்லி, கூடவே என்ன சொல்றார், கண்டிப்பா நான் கிரகஸ்தனாக இருந்தாலும் கண்டிப்பா ஹரி, அதாவது பகவான் ஹரியுடைய அந்த இதை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கறத ஸோ கிரகஸ்த வாழ்க்கையில இருந்தாலும் நான் கிரகமதி வாழ்க்கை அந்த புலன்முறைகளை எல்லாம் இது செஞ்சு கண்டிப்பாக ஹரியுடைய இதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அது முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி எல்லா விதமான அந்த சுகபோக அனுபவங்கள் அதெல்லாம் நான் தற்காலிகமாக எல்லாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் மறுபடியும் என்னுடைய நிலைக்கு நான் திரும்பி வந்துருவேன் அப்படிங்கறத அந்த ஒரு கண்டிஷனோட தான் இது பண்றேன். ஸோ பொதுவா அந்த 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 கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கின்றார்கள். அந்த காரணம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்களுடைய நிலைக்கு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, என்ன செஞ்சாலும் அது பகவானுடைய திருப்திக்காக, பகவானுடைய நோக்கத்திற்காக. ஸோ இப்ப இந்த ஒரு ரிஷி கல்யாணம் பண்ணிக்கிறார், ஒரு இளவரசி ஒரு ரிஷிய ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிறார், இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மேலோட்டமா. சரியா? அந்த அந்த நோக்கத்தை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பார்த்தது இந்த சைட்ல ரிஷி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு 10 ஸ்லோகங்கள்ல எப்படி சுவாயம்பு மனு மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு சென்று அந்த
பாஹிஷ்மதி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து எப்படி ராஜ பரிபாலனம் பண்ணார். ராஜமர் பெரிய, அதாவது அந்த என்டையர் பிரபஞ்சத்துக்கு சாம்ராட் அவர் தான். அப்படியெல்லாம் இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவார், அனுதினமும் சாயந்தர பொழுதுகள்ல அனுதினமும் கண்டிப்பா வந்து ஹரிகதை, அதே மாதிரி அவர் வந்து பாகவத கதைகள் கண்டிப்பா கேட்பார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. சோ எந்த ஒரு பெரிய பொசிஷன் வந்தாலும், எந்த ஒரு பெரிய குவாலிபிகேஷன் கிடைச்சாலும், எந்த ஒரு இது கிடைச்சாலும் ஹரியை கைவிட மாட்டார்கள், ஹரிபக்தியை கைவிட மாட்டார்கள். அது வந்து ரெண்டு சைடு பார்த்தோம். ஒரு சாதாரண முனிவர், ஏழை பிராமணர் அப்படி இருந்தாலும் சரி, ஒரு பெரிய செல்வ செழிப்பு மிக்க ரொம்ப பெரிய மோஸ்ட் எக்ஸால்டட் பர்சனாலிட்டி இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல யாருன்னா சுவாமி பிரம்மணம். அவரும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, எல்லாம் செஞ்சாலும் ஹரிகதையை விட மாட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ திருமணம் முடிஞ்சு போயிடுது. இதுக்கு திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 23வது அத்தியாயம். ஓகே. மைத்ரே உவாச்ச பித்ருபியாம் பிராஷிதே சாத்வி பதிம் இங்கித கோவிதா நித்யம் பரயாச்சாத் பிரீத்தியஹ பாவனானி ஹே பவம் பிரபும். ஸோ மைத்ரே சொல்றார், அவங்க அப்பா அம்மா கிளம்பி போன உடனே வந்து ஒரு எப்படி வந்து ஒரு தர்ம பத்னி, இது பத்னிம் பதிம் இங்கித கோவிதாக அப்படின்னு. சோ தமிழ்ல இங்கிதம்னா என்ன அர்த்தம்? இங்கிதம்னா அந்த இங்கிதத்தை புரிஞ்சுட்டு பண்றது அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப இங்க ஸ்லோகத்திலே வருது. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், அதாவது 23வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலே பாத்தீங்கன்னா பதிம் இங்கித கோவிதாக, இங்கித கோவிதாக நிச்சயம் நித்தியம் பரிச்சயாத் பிரிய பவானி இவ பவம் பிரபும் அப்படிங்கிறது. சோ எடுத்த உடனே எப்படி சொல்றாருன்னா, ஒரு மனைவி ஹஸ்பண்டோட இங்கிதத்தை புரிந்து கொண்டு, இங்கிதம்னா அவர் என்ன நினைப்பார், அவருடைய விருப்பம் என்னங்கிறது தகுந்தாற் போல செய்வது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கு ரெண்டு சைடும் பொருத்தம். ஓகே. பித்ருபியாம், அதாவது பித்ருபியாம்னா அவங்களுடைய பெற்றோர்கள் கிளம்பின உடனே சாத்வி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. சாத்வி அப்படிங்கிறது. சோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை யாருக்கு எங்க பார்த்தோம்? அதிதி திதி, அதாவது வந்து கஷ்யப் முனிவருடைய மனைவியான தித்தியை பார்த்தோம் இல்லையா. சோ அவளையும் வந்து சாத்வின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அதே மாதிரிதான் பித்ருபியாம் பிரசித்தே சாத்வி பதிம் இங்கித கோவிதாக அப்படிங்கிறார். நித்தியம் பரிச்சாத் பிரீத்தியக. சோ நித்தியமா இங்கிதத்தோட, இங்கிதம்னா அந்த பகவான் அந்த தன்னுடைய கணவனுடைய ஆசைகளுக்கு தகுந்தாற் போல இங்கிதத்தோட நித்தியம் சேவை செய்தாள். எப்படி சேவை செய்தாள்? பாவனானிக பவம் பிரமும். பவானி பொண்ணு, பவானி அப்படின்னா இந்த இடத்துல அழகான ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். என்ன ஒப்புமை? பவானினா யாரு? அம்பாள். யாரு? பார்வதி தேவி. எப்படி சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அந்த ஹிமாலய இடங்கள்ல இருந்து எப்படி அந்த ஹிமாலயனுடைய மகளாக பிறந்து எப்படி வந்து திருமணம், அதாவது வந்து சிவபெருமான், அந்த கதை உங்களுக்கு தெரியும். சிவபெருமான் வந்து அந்த ஜடா முடி, கையில வந்து சூலம் அதெல்லாம் வச்சுட்டு அவரை பார்த்தாலும் வந்து இவரை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நிலையில இருந்தார் இல்லையா. அவர் ஏன்னா இருந்த இடம் சுடுகாடு, இருந்த இடம்லாம் அது. ஆனா அப்பேற்பட்டவரை வந்து ஹிமாலயன், அந்த ஹிமாலயா அப்படிங்கிற அந்த பர்வதம் அப்படிங்கிற பார்வதி தேவி வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அவங்க அம்மாவை ரொம்ப தயங்கம் பண்ண, ஆனாலும் அந்த திருமணம் நடந்தது இல்லையா. ஆனா அதுக்கப்புறம் பவானி வந்து எப்பேற்பட்ட இதுன்னா அவ்வளவு சேவை செஞ்சா. அதே மாதிரி எப்படி சிவபெருமானுக்கு பவானி தேவி, துர்கா தேவி வந்து சேவை செய்தார்களோ அதே போல தேவஹூதி கர்தமமுனிக்கு சேவை செய்தார் அப்படின்னு. சோ வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படிங்கிறது. சோ பிரபுபாத் எழுதும்போது சிவபெருமான சாதாரணமா நினைச்சக்கூடாது. இஸ் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஐடியல் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறார். அதாவது வந்து மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா என்னது? அது ரொம்ப இந்த செல்வ செழிப்போ இல்லைன்னா வந்து புலன் இன்பத்திற்கெல்லாம் கிடையாது. ஆனா எல்லா பக்தர்களுக்கெல்லாம் உயர்ந்த நிலை பக்தரா இருந்து கிரகஸ்த வாழ்க்கையில இருந்திருக்கிறவர் அப்படிங்கும் போது அப்ப எவ்வளவு உயர்ந்த நிலை இருக்காருங்கிறத பாத்துக்கோங்க. சரியா? சோ பொதுவா பக்தர்களை நம்ம வந்து சன்னியாசம் இல்ல பிரம்மச்சரிய இருக்கிறவர்கள் அப்படிங்கிறதுலையும் பார்க்கலாம். கிரகஸ்தர்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது நமக்கு அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உற்சாகம், ஒரு தூண்டுதல் நமக்கு வர வேண்டும் இல்லையா. சோ அதனால சிவபெருமான அந்த நிலையை நம்ம எடுத்து பார்த்தாலும் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கார் அப்படின்னு. சோ நிறைய பேர் வந்து இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் வந்து சிவபெருமானை வணங்குவாங்க. சில பேர் வந்து காத்தியாயினி, அது அம்பளம், எதுக்கு எனக்கு இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு இது மாதிரி வந்து ஒரு நல்ல கணவர் வேணும். இப்ப எப்படி ராமரை வந்து வழிபடுறாங்க, எப்படி சீதையை வழிபடுறாங்க, எதுக்குன்னா சோ தட் அவங்களுடைய அந்த வாழ்க்கையுடைய பூர்ணத்துவம், அந்த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் தேர் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? சோ நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட்னஸ் எப்படி வரும்னா கல்யாணம் ஆகி அதை வந்து அந்த பர்ஃபெக்ஷன் ஆனாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல நான் சில பேர் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், குழந்தைய பெற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் இப்ப வர இந்த என்ன சொல்றது, இந்த நவ நாகரிக காலத்துல அது ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஆனா கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது அது வந்து அந்த ஃபாலோ போகணும். ஒரு பிரம்மச்சரியத்துல இருந்து கிரகஸ்தனாகி அப்புறம் வனபரஸ்தான், அதுக்கப்புறம் சன்னியாசம்ங்கிறது தான் ப்ரொசீஜர்.
இது வந்து மெஜாரிட்டியான இதுக்கு. ஓகே, சில பேர் வந்து குழந்தை பிறத்துக்க வேண்டாம், எனக்கு வந்து 10 வருஷம் ஆகட்டும்னு நிறைய பேர் அந்த 10 வருஷம் கழிச்சு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், விஷம்பை ஆத்மன சௌச்சேன கௌரவேன தாம்னிச்சே சுசுஷ்ராய சுகுர்தேன வாச்சா மாதுரிய சோபிஹி. சோ புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி, ஓகே, எல்லா விதமான இதோட வந்து தன்னுடைய சுஷ்ருத்தா, அதாவது வந்து ரொம்ப அழகான சேவைகளை செஞ்சுட்டு சௌத்ரேன வாச்ச மாதுரியமா, ரொம்ப மாதுரியமா ஒரு நாள் பேச ஆரம்பிக்கிறா. மாதுரியமானா ரொம்ப இனிமையாக, ரொம்ப புன்சிரிப்போட இதுவோட என்ன பேச ஆரம்பிக்கிறா? விசர்ஜய காமம் தம்பம் துவேஷம் லோபம் அகம் மதம் அப்ரயோத்தத்த நித்தியம் தேஜஸ்யாம் ஆஷயோத். சோ தன்னுடைய காமம், தம்பம், துவேஷம், லோபம், அகம், மடம் எல்லாத்தையும், அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சேவை, அதாவது புதுசு நீங்க நினைச்சு பாருங்க, கல்யாணமான புதுசு, அது இளவரசி, ஏன்னா இந்த காட்டுல வந்து ஒரு சன்னியாசிக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னா சின்ன பொண்ணு எப்படி இருக்கும் மனசு. ஆனா இந்த இடத்துல எழுதுறாரு, எப்படி எழுதுறாரு பாருங்க, விசிறிஜைனா கிவிங் அப், அதாவது விசிறிஜனா அது வந்து அதுல இருந்து எந்த விதமானதும் இல்லாம, என்னது காமம் தம்பம், தம்பம்னா என்னது, பெரிய இளவரசி, பெரிய சாம்ராட்டு, அந்த டம்பம், அந்த காமம், ஆசை, துவேஷம், எந்த விதமான என்வி, கோபம் இல்லாம, லோபம், அகம், மடம் இதெல்லாம் இல்லாம அவளுக்கு சேவை செஞ்சார்கள் அப்படின்னா வந்து அந்த ஒரு உயர்ந்த நிலை ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். ஓகே, ஸோ கர்தம முனியும் வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஹெச்டி தான் வாங்கின ஒரு பெரிய குவாலிஃபைடு பர்சன். ஸோ தேஜஸ்ய அம்சம், அதாவது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகே, பாக்குறது தான் வந்து அவர் அப்படியே காந்தல் துணி ஒரு கழுத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம அவருக்கு இது ஒண்ணுமே இல்லாம பாக்குறது பாத்தீங்கன்னா இருப்பார். ஆனா அவருடைய தேஜஸ் தவ வலிமை ரொம்ப ரொம்ப உன்னதமானது. சவை தேவ ரிஷி வரியஸ்தாம் மானவினாம் சம்ருதாத்தும் தெய்வாத் கரிஷ்யச பத்யுர் அசனாம் மகா ஆசிஷா காலேன பூயச க்ஷமம் கத்திஷாம் மிருதச்சாரிய பிரேம கத்கதாயா வச்ச பிதத கிரியா அப்ரவீத். ஸோ பல வருஷங்கள் வந்து இந்த மாதிரி தவம் செஞ்சு, பல வருஷங்கள் வந்து தெய்வாத் கரிஷ்யக. ஸோ அவன் வந்து நாளுக்கு நாள், அதாவது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு தமிழ் ஒரு பாஷை இருக்கு இல்லையா? அந்த நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னா கல்யாண புதுசுல உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அவங்களுடைய உடல் மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கை கால்லாம் ஒல்லியாகி அப்படியே என்ன சொல்றது, தலை முடியெல்லாம் ஜடா முடியெல்லாம் வந்து யாருக்கு? தேவஹூதிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கா. அதனால வந்து அந்த டியூட்டி, அதாவது அந்த வைஃப் அப்படிங்கிற டியூட்டியை பர்ஃபெக்டா செய்யும் போது தன்னை பற்றி அவர் கவலைப்படல, தன்னுடைய உடல் மேனியை பத்தி கவலைப்படல, தன்னுடைய உடல் அங்கங்களை பத்தி கவலைப்படல, கேசங்கள் எதையுமே கவலைப்படாம சேவை, அந்த அந்த அவருக்கு சேவை செய்யணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் தராரு. இப்போ பொதுவாக நம்ம வந்து காந்தாரியோட எக்ஸாம்பிளும் பிரபுபாத் தரார். மகாபாரத்தில் எப்படி காந்தாரி வந்து அந்த திருதராஷனுக்காக கண்ணை மறைச்சுட்டாலோ அதே மாதிரி அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன வார்த்தைன்னா சமானுவிருத்தானா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஹஸ்பண்டோட வீட்டுல அந்த வீட்டு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய சூழ்நிலையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் வீட்டுல அந்த பிறந்த வீட்டுல என்னதான் வழிமுறைகள் என்னதான் இருந்தாலும் புகுந்த இடத்துல எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யாரு பெஸ்ட் உதாரணம்னா தேவூதி. ஓகே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிந்து சரோவர், அந்த நதி பக்கத்துல ஒரே ஒரு ஆசிரமம், ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல இல்லையா? ஆனா மிகப்பெரிய அரண்மனை, பெரிய இளவரசியா இருந்து, ஒரு சாம்ராட்டோட இளவரசியா இருந்து இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ நேவாளன் மீதும் பொழுது வண்ணமா எல்லாம் குறைஞ்சு போயிடுது. ஓகே, அப்ப வந்து கருத்தமுனி கேட்கிறார், துஷ்டோ அகம் அத்யத்வா மானவி மானதய சுசுஷியா பரமயா பரயா பக்தியா யோ தேஹினாம் அயம் அத்வித சுஹൃத் தேஹோ நாவிஷ்யதக சமுச்சித ஷிபிதம் மர்ததே. சோ ஒரு நாள் மாதிரி கூப்பிட்டு சொல்ல, உன்னுடைய இந்த மானதயாக, உன்னுடைய இந்த அற்புதமான இந்த சேவை, இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. பார்த்துட்டு ஒரு நாள் கவனிக்கிறார், தேகம் அயம் அதித்வ சுஹൃத் சஹ தேக ந அவேஷ்டதக சமுச்சித ஷபித்தம் மர்ததே. திடீர்னு ஒரு நாள் கவனிச்சா பார்த்தா அவேஷேத்துக, அதாவது வந்து என்ன உன்னோட உடம்பு இப்படி இருக்கு, நீ வந்து உன்னை சரியா குளிக்கிறது இல்லையா, சரியா உன்னோட இதெல்லாம் பாத்துக்கிறது இல்லையா, நீ வந்து ஏன் இப்படி இருக்க, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் அப்படின்னு ஒரு நாள் வந்து கவனிக்கிறார். கவனிச்சு சொல்றார், நீ எனக்காக வந்து ரொம்ப நிறைய சேவை செஞ்சிருக்க. நிறைய சேவைன்னா சர்வசாதாரணமா இல்ல. அந்த முனிவர் வந்து காத்தால 4 மணிக்கு எழுந்திருப்பாருன்னா அவருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில இந்த மார்கழி மாசத்துல குளிச்சுட்டு வாசல்லாம் இது பண்ணி அவருக்கு தேவையான அந்த
எல்லா கைங்கரியமும் செய்யறது, அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ற சமயத்துல செய்யறது, அதுக்கப்புறம் அவர் மாத்தியானம் செஞ்சா. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். இட் வெரி சும்மா ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான இது. ஓகே. ஸோ ஒரு நாள் இவர் வந்து கவனிச்சுட்டு கேட்கிறா, என்ன இப்படி இருக்கே நீ அப்படின்னு. ஏமே ஸ்வதர்ம நிரத்தஸ்ய தபசமாதி வித்யாத்மா யோக விஜித்த பகவத் பிரசாத தானேவ மத் அனுஷ்யவர்த்தானுத்தம் திருஷ்டம் பிராப்ச விதர்தி அபியான் அசோகன். ஸோ பகவானுடைய கருணையினால, பகவானுடைய அந்த பிளெஸிங் ஸ்வதர்ம நிரத்தசிய தபஹ சமாதி வித்யா. ஸோ அந்த தன்னுடைய அந்த தவ வலிமையினால, தன்னுடைய இதனால அவருக்கு எல்லா விதமான அந்த பவர், அதாவது அந்த எல்லா விதமான சக்தி, ஆத்ம யோகம் அதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. விஜிதக ஆத்மயோக விஜிதக பகவத் பிரசார தன்னிக. ஸோ பகவத் பிரசாதம்னா பகவானுடைய கருணை முழுமையாக இருக்கு பெறுகின்றது சொல்லிட்டு அவர் சொல்றார். அந்த எல்லா பகவத் பிரசாத எல்லாற்றையும் நான் அவர்தூதான் திருஷ்டம் பிராப்சே ஜஸ்ட் விருத்தரமாமி. ஸோ நான் எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ அதனால நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய நிலையை பார்த்தா ரொம்ப இதுவா இருக்கு, அதனால என்னுடைய இவ்வளவு நாளா இருந்த என்னுடைய பகவத் பிரசாதம், என்னுடைய அந்த கருணை, எனக்கு கிடைத்த அந்த கருணை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ பகவத்கீதையில போகும்போது எஸ் பிரசாதோ பகவத் பிரசாதோ அப்படின்னு நமக்கு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பகவத் பிரசாதம் அப்படிங்கிற வார்த்தையை அங்க வந்து அழகா பயன்படுத்துறாரு. ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து கர்தம முனியுடைய அந்த கருணையினால தேவஹூதிக்கு வந்து ஆக்சுவல் ரியலைசேஷன் என்ன ரியலைசேஷன்? ஜஸ்ட் பை சிம்பிளி சர்விங் பிரபுபாத் எழுதுறார். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா தேவஹூதியோட நிலை என்ன? ஜஸ்ட் எப்படி வந்து நாரதர் வந்து அந்த சாத்துர்மாச 4 மாசங்கள் வந்து அந்த பக்தி வேதாந்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா நாரதருக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலை கிடைக்கப்பட்டதோ, அதே மாதிரி தேவஹூதி ஜஸ்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு சேவை பண்றது மூலமா கிடைக்கப்பட்டது. ஸோ அதனாலதான் நம்ம நிறைய வாட்டி சொல்றோம், நம்மளால முடிஞ்ச சேவை உயர்ந்த பக்தர்களுக்கு, வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது சேவை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த நல்ல நிலை கிடைக்கப்பெறும். அதுல வந்து டவுட்டே கிடையாது அப்படின்னு. ஓகே. அந்நே புனர் பகவதோ புருவ உதுமிச்ச சீதசி புங்ஷுவா விபவான் நிஜ தர்ம தோஹான் திவ்யான் நரை துர்கா நிருப்ப விருப்ப. சோ உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு வந்து இந்த பௌதிக விஷயமா இதெல்லாம் கிடைக்குமா? அந்த விஷ்ணு பகவானுடைய அந்த என்ன சொல்றது, அந்த நெற்றி புருவம், அந்த புருவம் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அவர் புருவத்தை அசைச்சா போதும் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சினிமாக்காரங்களாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதுதான் இங்க வந்து அது எங்க எடுத்தாங்கன்னா இங்க இருந்து எடுத்தது. ஓகே. சோ பகவான் விஷ்ணுவோட ஒரு புருவ அசைவினால என்டையர் பிரபஞ்சங்களும் உருவாக்கப்படுகின்றன, என்டையர் பிரபஞ்சங்களும் அழிக்கப்படுகின்றன. அவருடைய அற்புதமான அந்த நிலை இருக்கும்போது, அவருடைய கருணை இருக்கும்போது நிஜ தர்ம தோஹான், உனக்கு அது அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. சோ உனக்கு எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு, அதனால நீ எதுவுமே கவலைப்படவில்லை, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்கிறார். சரியா? தெய்வம் புருவான், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா வந்து தேவஹூதி சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவஹூதிர் உவாச்ச ராதம் பதத் விஜப்ரச்சேத் அமோக யோகா மாயாதீபே த்வயி விபோதன் அவிம்ய பர்தரஹ யஸ்தே அப்யதாயி சம்யக். ஒரே நிமிஷம். சொல்லிட்டு தேவஹூதி சொல்ல ஆரம்பிக்கிறா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆனா வந்து நம்மளுடைய இப்ப வந்து அந்த நம்மளுடைய இந்த நிலை, இப்போ நான் வந்து கணவனுக்கு சேவை செஞ்சிருக்கேன். பர்த்தாக யஸ்ய அப்ஜாஹி சமய சக்ஷாத் அங்க சங்கம் அப்படிங்கிற வார்த்தை சொல்றேன். அங்க சங்கம்னா இது நாள் வரைக்கும் அவருடைய சங்கம், அங்கம்னா உடல் சார்ந்த சங்கம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. சோ இவ்வளவு நாள் வந்து கணவன் மனைவியுடைய அந்த உடல் சார்ந்த சங்கம் இல்லாமல் அற்புதமா மனைவி வந்து கணவனுக்கு சேவை செஞ்சிருக்கா. சோ கணவன் வந்து ரொம்ப சந்தோஷமாய் உனக்கு என்ன வேணும், அதாவது விஷ்ணுவோடைய அந்த புரல் இதனால அந்த புருவ அசைவுல எல்லாமே நடக்கிறது, அப்பேற்பட்ட பகவானுடைய சேவகனா இருந்து சேவை செஞ்சிருக்க, உனக்கு வந்து எல்லா விதமான தகுதியும் உண்டு அப்படின்னு. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம டிசைர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசைருக்கு தகுந்த குவாலிஃபிகேஷனை நம்ம அட்டைன் பண்றதுங்கிறது முக்கியம் இல்லையா? சில பேர் வந்து நான் பகவானை பார்க்கணும் அப்படின்னா, பகவானை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லையா? சோ தேவஹூதிக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்சா உடனேயே வந்து இப்போ இந்த கேள்வி, அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்றார். அந்த நீ என்ன வேணுமோ கேள்வி அப்படின்னு எல்லாம் நல்லா இருக்கு, எப்ப நம்மளுடைய இந்த அங்க
சங்கம் நடக்கும். சோ தட் அது மூலமா அந்த புரோஜன்யம் எதுக்கு அது கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றார். அங்கசங்க பூயத் கரிஷ்யசி குணப்பிரசவ சதினாம். சோ பொதுவா வந்து இந்த சதினா தமிழ்ல என்ன அர்த்தம்? தர்ம பத்தினி இல்லைன்னா வந்து கற்பு கரசி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கற்பு கரசி இல்ல வந்து பத்திக்கு வந்து என்ன ஒரு உதாரணம்னா, குழந்தை பேர் நல்ல கணவர் மூலமா குழந்தை பிறந்தாதான் அது வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு பொண் குமாரி அப்பாவோட அடைக்கலத்துல இருக்கா. அப்புறம் கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்டோட அடைக்கலத்துல இருக்கா. ஹஸ்பண்டோட அடைக்கலத்துல இருந்து எல்லாம் வரும்போது அந்த ஒரு குமரியானவள் தாயாகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து பகவானுடைய நிலை இதுவாகவும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு நிலை கிடைக்கப்படும். ஓகே, அப்பதான் வந்து அந்த இவங்க மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய வழிமுறைகள்ல வேறு விதமா இருக்கும். அது வந்து வேற ஒரு காரணங்கள் இருக்கும். பட் பொதுவா மேலோட்டமா சொல்ற விஷயங்கள் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஹஸ்பண்ட், நல்ல பேரும் புகழும் சக்திமானா இருக்கிற ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஒரு பேர் தரணும். இப்ப வந்து இது அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம்னா, கர்தம முனி ஒரு பெரிய ரிஷி. அவருக்கு மனைவி அப்படின்னா அவருக்கு மனைவியா இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு தகுதி இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு நிலையில பார்த்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இவங்களுடைய பேர் யூனியன் மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு இல்லையா. சோ இன்னும் நிறைய இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த 2 பேருடைய அங்க சங்கம் நடக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. சோ அது கேட்ட உடனே அவர் வந்து கண்டிப்பா இதுல என்ன பெரிய விஷயமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே என்ன பண்றார், தத்ரேதி கிருத்தியம் உபக்ஷிய யதோபதேசம் ஏனைஹிமே கதிஷோ தீர்த்தியம் ஷயத்மா சித்தையேத கிருத மனோபவத் தரிஷ்யதே தீனஸ்தத் இஷ பாவனம் சதுர்ஷம் விரீஷயாம். ஸோ என்னோட உடல் இதெல்லாமே இதுவாயிடுத்து, என்னை பார்த்தா வந்து அந்த உடல் சங்கத்துக்கு தகுந்தாற் போலவும் இல்ல, நமக்கு தகுந்தாற் போல அது உடல் சங்கத்துக்கு தேவை போல அங்க சங்கத்திற்கு தேவை போல நம்மளுடைய அந்த இடமோ இதுவோ எதுவுமே இல்லை. சோ உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்தாற் போல செய்யுங்கள். எனக்கு வந்து அந்த உங்களுடைய மனைவி அப்படிங்கிற அந்த ஸ்தானம் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து அந்த பகவானுடைய அந்த கட்டளை பிரகாரமும் புரோஜன்யத்துக்கு தகுந்தாற் போல நீங்க வழி சொல்லுங்க, அவ்வளவுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான அப்படியே ஒரு இன்ஃபாச்சுவேஷன் ஒரு அட்ராக்ஷன் அதெல்லாம் கிடையாது. சோ அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அதுக்கான அந்த அந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலை ரொம்ப அற்புதமா தேவதை சொல்றான். சோ சேவை செஞ்ச ஹஸ்பண்ட் கிட்ட போய் எனக்கு உங்களோட வந்து அங்க சங்கம் வேணும் அப்படின்னு வந்து கேட்காம கேட்கறது மூலமா என்ன பலனோ அந்த பலன் அது எப்படி வர வைக்கணுமோ நீங்க அப்படிங்கிறது. சோ அவனே மைத்திரே சொல்றாரு, மைத்திரே உவாச்ச பிரியாய பிரியம் அன்விச்சான் கர்தமோ யோகம் ஆஸ்திதः விமானம் காமகம் சதஸ் தர்ஹி ஏவாச்சிருச்சது. பார்த்த உடனே சொல்றார், தன்னுடைய யோக வலிமையினால பிரியாய பிரியம் அன்விச்சாம் கர்தமோ யோகம் ஆஸ்திதः விமானம் காமகம் சத. சோ உடனே அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பெரிய ரிஷி, பல யோகங்கள் செஞ்சிருக்கார். மனைவி இந்த மாதிரி கேட்கிறா, அதுவும் இது வேற. சோ அது வந்து பிரபுபாத் அழகா எழுதுறாரு. அதாவது எப்படின்னா இருக்கிறதுலே சின்னதுல இருந்து பெரியதுல இருந்து பெருசுல இருந்து ரொம்ப லைட்ல இருந்து லைட் என்ன வேணாலும் ஒரு நாள் பண்ண முடியும். ஒரு பெரிய கிரகத்தையே உருவாக்கணும், ஒரு பிளானட்டையே உருவாக்கணும்னாலும் அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால்தான் பொதுவா நம்ம வந்து இந்த யோகா இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அது பண்ண முடியும் அது பண்ண முடியும். ஆனா அதை என்ன பர்பஸ்க்கு பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா. சோ என்ன பண்றாரு, ஒரு சர்வ காம துகம் திவ்யம் சர்வரத்ன சமான்விதம் சர்வைத்தி உபஜோதியம் மணிஸ்தம்பீர் உபக்ஷிதம். மணிஸ்தம்பீர் உபக்ஷிதம் அற்புதமானது. மணிஸ்தம்பீர் உபக்ஷிதம் அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனை. நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு பெரிய பேலஸ். அந்த பேலஸ் வந்து ஃப்ளோட்டிங் பேலஸ், ஃபிளையிங் பேலஸ்ன்னு வச்சுக்கோங்க, எங்க வேணா பறக்கும். ஆனா அது சும்மா கிடையாது, கிட்டத்தட்ட வந்து அந்த பேலஸ் ஃபுல்லாவே கோல்டு, அப்புறம் வந்து மணின்னா என்னது, அழகான அந்த வைடூரிய கற்கள், ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு ஸ்தம்பகி, அந்த அதோடைய தூண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தம்பம், அதோட தூண்கள்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதம். அதை பார்த்தா இந்த மாதிரி வந்து இந்திரலோகத்திலே இல்லாத அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 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 பேலஸ், அது என்ன சொல்றது, ஒரு பெரிய அரண்மனையை அவர் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கா வருவார். சர்வ காமதுகம். சோ இது என்னன்னா சர்வ காமதுகம்னா நீ அங்க போய் என்ன வேணுமோ அதை கேட்டா கொடுப்பான். நீங்க ஒரு இடத்துல போய் அந்த ரூம்ல போய் உட்காந்துட்டு எனக்கு இப்போ வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா உடனே அந்த டைனிங் டேபிள் எந்த இருக்கோ அந்த இடத்துல அது கிடைச்சிருமா. ஓகே, உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். எனக்கு வந்து நல்ல சாஃப்ட் பெட் வேணும் அப்படின்னா உடனே அந்த பெட் கிடைக்குமா. ஸோ தனித்தனியா போய் வாங்கணும் இதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய எல்லா சர்வ காம துகம் அப்படின்னா உங்களுடைய எல்லா ஆசைகளும் அந்த அந்த பேலஸ்ல நிறைவேறிடும் அப்படிங்கிறார்.
ஸோ பிரபுபாத் எழுதும் போது இதே மாதிரிதான் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய 16,108 மனைவிகளுக்காகவும் இதே மாதிரி தான் ஒண்ணு உருவாக்கினார். அந்த இதுல ஸ்பெசிஃபைக்கா எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, கரண்ட் எல்லாம் தேவையில்லை. அது பகவான் இருக்கும் போதே கண்டிப்பா அவருடைய தேஜஸ்னாலே அது இருக்கும் அப்படிங்கிறார். ஓகே, சர்வகால சுகாவகம் பதிதகாபிஹி பதாகாபிர் விசித்திராபிர் அலங்கிருத்தம் ஸ்ரக்பீர் விசித்திர மாலயாபிர் மஞ்சு சிக்னாச்சத் அங்கிரிபிஹி துகூல சோமகக்ஷேர் நானாவஸ்தேர் விசர்ஜிதம். ஸோ அந்த நானாவஸ்திரம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எல்லா விதமான பட்டு துணிகள் போட்டிருந்தது. நானாவிதம்னா பல விதமான ரொம்ப அற்புதமான மலர்கள், விசித்திர மாலை, விசித்திரமான ரொம்ப அற்புதமான மலர்கள் இருக்கின்ற மாதிரி கொடிகள், செடிகள், பத்தி கலாபிகின்னா தோரணங்கள், இதெல்லாமும் இருந்தது அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக், ரொம்ப அற்புதமா இருந்தது. உபரி உபாரி வினேஷ்யத்தே நிலையேஷு பிரதக் பிரதக் ஷிபித கஷிபுஹு காண்டம் காந்தம் பரியங்க விஜாசக. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த பெட்டு, அந்த கவுச், நம்ம சொல்லுவோம் இல்லையா, பஞ்சு மெட்டை, அதுக்கப்புறம் அதுக்கு சாமரம், விசிறி எல்லாம் வந்து 7 ஸ்டோரி பில்டிங் மாதிரி இருந்தது. ஓகே, நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேலஸ் வந்து இட்ஸ் a 7 ஸ்டோரி பில்டிங், பெரிய இது. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் உருவாக்கினார். யாரு? கர்தம முனி தன்னோட மனைவி தேவஹூதிக்காக அப்படின்னு. ஸோ இது முடிஞ்சிருது. இது முடிஞ்ச உடனே சரி வா அப்படி உன்னோட ஆசை நிறைவேற்றலாம் அப்படிங்கும் போது, ஸோ பிரபுபாத் எழுதுறாரு இந்த உபரி உபாரி அப்படிங்கிறது. ஸோ அந்த காலத்திலேயே இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், இப்போ வந்து 10 ஸ்டோரி பில்டிங், 100 ஸ்டோரி பில்டிங்லாம் இப்பதான். ஆனா பல யுகங்களுக்கு முன்னாடியே இந்த உபரி உபாரி அப்படிங்கிற வந்து வார்த்தையை பயன்படுத்துறாரு. வினேஷத்தை அப்படின்னா அந்த காலத்திலேயே பல மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோவே வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ தத்திர தத்திர வினிக்ஷிப்த நானாசிலோபிஷிதம் மகாமர்க்கட ஸ்தாலய துஷ்டம் விதுரும வேதைபேகி அப்படிங்கிறார். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்டிக் என்கிரேவிங்ஸ். ஸோ அந்த பேலஸ்ல பாத்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் ஆர்டிக் என்கிரேவிங்ஸ் கூட அந்த மார்பிள் ஃப்ளோரிங், கோரல், இதெல்லாம் பார்த்து அது யார் தான் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு. ஸோ அதை பத்தி நிறைய வர்ணனை, அதுல நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பெரியது இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ண உடனே ஹம்ச பரார்வத்தை இதை தவிர இதுல வந்து ஹம்சங்கள், அதுக்கப்புறம் வந்து புறாக்கள், மயில்கள், குயில்கள், தத்திர நிகுஞ்சிதம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கார்டன் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்றேன். ஓகே, விஹாரஸ்தன விஸ்ரம சமவேச பிரஞாகி யதோபஜோசம் ரச்சேர் விஷாபனம் விவாமிருத்தன. ஸோ அதை சுத்தி நிறைய பெட்ரூமை சுத்தி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றார். எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்த உடனே இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம், 22வது ஸ்லோகம் என்னதான், இதர் கிரகாம் தத் பஷ்யேதீம் நானா பிரீத்தேன சேதச சர்வபூதஷ்யா அபிஜ்ஞ பிரச்சோபத் கர்தமஸ்வயம். அழகான ஸ்லோகம். இதுல எப்படின்னா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருவாக்கினதை பார்த்தா ரொம்ப அர்ச்சமா இருக்கு. ஆனா ஒரு க்ஷணம் வந்து தேவஹூதி யோசிக்கிறலாம், சரி இந்த மாதிரி ஒரு பேலஸ் இவ்வளவு இதுவா இருக்கு, இதுக்கு போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தன்னை யோசிக்கலாம். ஏன்னா தேவஹூதியோட மனநிலை எப்படி இருந்தது? இப்போ முதல்ல கேட்ட நிலை ஒரு மாதிரி, ஆனா இப்ப உடல்நிலை பாத்தீங்கன்னா அப்படியே அழுக்கு படிஞ்ச ஒற்றை வஸ்திரம், கூடவே வந்து தலைமுடியெல்லாம் ஜடாயி, கண்கள்லாம் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், உடம்பெல்லாம் இதுவாகி ரொம்ப மெலிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கா. இப்ப ஏற்பட்ட நிலையில அந்த பேலஸ் மாதிரி உள்ள எல்லாம் போக முடியுமா? போறதுக்கு என்ன இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிக்கிறத கர்தம முனியால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, புரிஞ்சுட்டு அவர் உடனே சொல்றாரு, நியம்ஜியா ஆசிவின் ஹிருதே பிரிது விமானாம் இதம் ஆருஹ இதம் சுக்ல கிருத்தம் தீர்த்தம் ஆசீசாம் யாபகம் நிருணாம். சோ அவர் சொல்ற, உன்னை பார்த்தா நீ ரொம்ப பயத்தோட இருக்க, நீ என்ன பண்றன்னா இந்த பிந்து சரோவர் இடம், இந்த பிந்து சரோவர், அந்த பிந்து சரோவர் எப்படி இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிந்து சரோவர் எப்படி உருவாக்கப்பட்டது? பகவான் விஷ்ணுவுடைய கண்கள்ல இருந்து பிந்து, அந்த ஒரு துளி கண்ணீர் வந்து இந்த இடத்துல பட்ட உடனே அது ஏன் பட்டது அப்படின்னா, பகவானுடைய அந்த கருணை வந்து கண்ணீராக அவருடைய கண்கள்ல இருந்து வந்து ஊர்ந்த உடனே இந்த பிந்து சரோவர் உருவானது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு 10,000 வருஷங்கள் கர்தம முனி இந்த பிந்து சரோவர் நதிக்கரையோரம் தான் இந்த ஏரி, இந்த குளம்னு வச்சுக்கோங்களேன், சரஸ்வதி நதி பக்கத்துல பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதம் சுக்ல கிருத்தாம் தீர்த்தம் ஆசீசாம் யாபகம் நிருணாம். அந்த இடத்துல போய் நீ குளிச்சுட்டு வா அப்படிங்கிறத சொல்றார். ஓகே, அவ்வளவுதான். சோ அவர் வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாத்துக்கோங்க. நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே உள்ள குளிக்க போறான். ச தத் பர்த்து சமாதிஹ பச்சக்குலினேக்ஷண சர்ஜம் விபர்த்தி வாசோ வேணி பூதாம்ச மிருதோஜனன். ஸோ உடனே வந்து வேணி
அந்த வேணி பூதன்னா தலைமுடி உடம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த இதுவா இருக்கான். ஓகே, மூர்த ஜான் அப்படின்னா வந்து முடியெல்லாம் வந்து அப்படியே சடையா இருக்கு, உடம்பு ரொம்ப இதுவா இருக்கு. அப்பேற்பட்ட வந்து அதுக்குள்ள போறான். அங்கம் ச மல பன்கேன சஞ்சனம் சப்லஸ்தனம் ஆவேஷ சரஸ்வத்தியாக சரசிவா ஜலாசத்தியம். ஸோ உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே லேயரா அங்கம் ச மல பங்கேன அப்படின்னா மலம், அதாவது அழுக்கு. எப்படி லேயரா உடம்புல அழுக்கு இருந்தான். ஓகே, சஞ்சனம் அவ்வளோ கழுவு வந்து சேவை செஞ்சிருக்கா. அதனால வந்து அவளுக்கு டைமே இல்லை. உடம்பு அதாவது உடம்போட மேனியே வந்து கலர் ஆயிடுதான், வேற 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 டிஃப்ரெண்ட் கலர், அந்த அளவுக்கு இதுவா இருக்கா. சோ அந்த அப்பேற்பட்டவள் வந்து சாந்தக சரசி வேஷ்மஸ்தாக ஸ்தானி தச கன்யாக சர்வ கிஷோர வாயுசோ தத்ராஸ்தோபல கந்தயாக. சோ அந்த அந்த குளத்துக்குள்ள போனா, அந்த குளத்துக்குள்ள என்னதான் சாந்தக சரசி வேஷ்மஸ்தாக, உள்ள போனா ஒரு வீடு இருந்துதான். ஓகே, நினைச்சு பாருங்க, நான் வந்து குளிக்கலாத்துக்கு குளத்துக்குள்ள போறேன், குளத்துக்குள்ள ஒரு பெரிய வீடு தான் எப்படி இருக்கும், ஆச்சரியமா போயிடுது. அந்த வீட்டுக்குள்ள போனா, குளத்துக்குள்ள போறேன், அந்த குளத்துக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள போனா கிட்டத்தட்ட ஒரு 1000 சத்தானி தச கன்யாக அப்படிங்க. சத்தானி தச கன்யானா 10 into 100. ஓகே, சத்தானி தச கன்யாக அப்படின்னா 100 into 10. 100 into 10 எவ்வளோ, 1000 பேர், 1000 பெண்கள் கன்யாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க. வாங்க 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 சர்வ கிஷோரக, பார்க்கறது ரொம்ப அழகாகும். கிஷோரம்னா கைஷோரம் அப்படின்னு சொல்லலாம், கிஷோரம்னா அந்த இளம் பெண்கள், சின்ன பொண்ணுங்க. ஓகே, சோ வாங்க வாங்க வயசோ, அந்த வயசு என்னது, சர்வக கிஷோர வயசோ, அந்த வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப இது. வாங்க வாங்க வாங்க. இவங்க ஒண்ணு புரியலையா, தாம் திருஷ்ட சகோதரஸ்ய ப்ரோச்சி பிரஞ்சனே ஹஸ்திரிய வயம் கர்ம கர்மி ஸ்துப்யம் சாதின கர்வாம கிம். இது பார்த்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, நீங்களா யாரு, நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே அவன் சொல்றான், நாங்கெல்லாம் உங்களுடைய சேவகர்கள், கர்ம கரிஹி துப்யம் சாதி நகர்வாமோ. சோ அந்த பெண்களை பார்த்த உடனே இவர் கேட்கிறான், தேவதி கேட்கிறான், நீங்களாம் யார் அப்படின்னா அந்த பெண்கள் சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய கர்மக்கரி, உங்களுடைய சேவர்கள், உங்களுக்கு சேவை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்நானேனதம் மகாரேன ஸ்நாபியத்வா மனசிவனம் துக்கேல நிர்மலைய நூத்னே ததுர் ஐஷஹினமா தனாஹா. ஸோ உடனே அவளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், பூஷணானி பரியாதானி பரியாம்சி தூயம்தி அன்னம் சர்வ கோபிதம். ஸோ பானம் செய்வார்த்தாமிருத்தம். ஸோ முதல்ல நல்ல சாப்பாடு, அப்புறம் ஃபண்டாஸ்டிக் ஃபுட்டு, பானம் நல்ல ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாம், அதாவது இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் சர்வ குண உபேதம், எல்லா விதமான அன்னம், எல்லாம் மோஸ்ட் ஹைலி குவாலிஃபைடு இது ரிச் ஃபுட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து முதல்ல நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. ஓகே, சாப்பிட வச்சு அப்புறமா அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அலங்காரத்துக்கே ஒரு 3 ஸ்லோகம் இருக்காரு. அதா தர்ஷேஸ்வம் ஆத்மானம் ஸ்ரக்வீணானாம் விஜாம்பரம் விரஜம் கிருத்தஸ்வயாஸ்தானம் கன்யாபிர் பகுமரிதம். சோ அந்த உடம்பு அவளை வந்து ஸ்நாத்தம் கிருத்த சிரஹஸ், அதாவது அந்த மிரர்லாம் இருக்கு, அந்த கண்ணாடி. சோ அவளை வந்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா, ஒருத்தர். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய இளவரசிகள், பெரிய பெரியவங்கெல்லாம் எப்படி மாத்துவாங்க, ஒரு பெரிய கண்ணாடி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல போட்டோலயே உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய நில கண்ணாடி. அது முன்னாடி வந்து ஒரு 1000 பேர், ஒரே ஆளு 1000 பேர் மாத்தணும் என்ன பண்ணுவாங்க, கை விரல்ல இருந்து ஒரு நகம்ல இருந்து உடம்புல இருந்து ஒன்னொன்னுத்தையும் அவளுடைய அந்த திருமேனியை வந்து ஃபுல்லா மாத்தி எவ்வளவு கழுவு சுந்தரமாக, எவ்வளவு அட்ராக்டிவா, எவ்வளவு கழுவு அழகா மாத்தணுமோ அவ்வளவு கழுவு மாத்துறாங்க அப்படின்னு. சோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்பஸ், அந்த பர்பஸ்க்காக பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, சிரஸ்நானமா தலையில இந்த மலை ஸ்நானம் எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க, எல்லாம் சிரஸ்நானம் மலை ஸ்நானம் ஃபுல்லா டெக்கரேஷன் பண்றாங்க, அவ்வளவுதான். எல்லாம் ஹோல் டோட்டல் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். கன்யாச்சன பௌரத்யாக ஹரேனஹ மகாரேனஹ ருஷகேன ச பூஷிதாம். சோ அலங்காரங்கள்லாம் சொல்றாங்க. பகுரத்னாய ஹரேன ச மகா அரேனேன அப்படின்னா பகுரத்னாய பலவிதமான ரத்னங்கள், பலவிதமான அந்த முத்துக்கள், இது பவரங்கள், வைரவங்கள் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அற்புதமா வந்து முதல்ல அந்த சந்தனம் மற்றும் குங்குமத்தினால தெரியும் உங்களுக்கு, இது வந்து பெருசா வர்ணனை பண்ணணும் அவசியமே இல்லை இல்லையா. இதெல்லாம் வந்து இங்கேருந்து கத்துண்டுதான் இப்ப எல்லாம் இந்த சினிமாலையும் இதுலயும் பண்றாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறதா மத்தவங்க அதை வந்து இதை வந்து எப்படி கமர்ஷியலா மாத்த முடியுமோ அவங்ககிட்ட வந்து அவரை மாத்திட்டான், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த சந்தனத்துல இது பண்றது, பால்ல குளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மை போடுறது, என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம், அதுக்கப்புறம் அலங்காரம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா சாஸ்திரங்க விதமான பிராந்தம். சுதாத சுப்ரவ ஸ்ரீலக்ஷண ஸ்னிக்த பாகேன சௌருஷ பத்மகோஷ ஸ்மிருத நீலை அலங்கைஷ்ட ரசன்முகம்.
ஸோ அப்படியே அவருடைய உடல் மீனி எல்லாம் வந்து அப்படியே மாறதான் மாற 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 பார்க்கறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஆன உடனே பல்லு முதற்கொண்டும் பார்க்க ஆரம்பிச்சிடான். ஓகே, ஸோ அந்த பல்லு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த என்ன ஆகுது, அதுக்கு என்ன சொல்றாரு பல்லு, பத்ம கோஷம். பத்ம கோஷம்னா தாமரை மலர் ஒண்ணு, தாமரையுடைய மொட்டு, தாமரை மொட்டுக்கள் போல அவருடைய பல்வரிசைகள் அறிக்கப்பட்டது அப்படிங்கிறார். யதா சம்ஸ்வர ஸ்ரீமம் ஸ்ரீநாம் தயிதம் பதிம் தத்ரஷாத்தே சஹஸ்திரி வீர் யத்ராஷேஷ பிரஜாபதி. சோ உடனே அலங்காரம்லாம் முடிஞ்சுது. அலங்காரம்லாம் முடிஞ்சுன்னா பிரஜாபதி இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்ல பாருங்க, எத்ராசேஷ பிரஜாபதி. சோ பிரஜாபதியான ஹஸ்பண்ட நினைச்ச உடனே அந்த பெண்கள் சூழ கர்தம முன்னாடி வந்து நின்றுடுறா அப்படின்னு. பரத்து भर्तुः पुरस्ताद् आत्मानं स्त्री सहस्र वृतां ततः निशंशया तद योग गतिम संशयाम प्रत्यापद्यः. ஸோ அவளுக்கு வந்து இருந்தவொடனே அவளுக்கே புரியலையாம், இந்த மாதிரி வந்து அவளுடைய தவ விளைவுனால இவ்வளவு தூரம் செய்ய முடியுது அப்படின்ன உடனே சதாம் கிருத்தம் அலம் மலஸ்நானம் விபரிசம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு வித்யாதிரி சாஸ்திரேன. ஸோ இந்த மாதிரி அவருடைய உடல் மேனி இதெல்லாம் முடிஞ்சு ஃபண்டாஸ்டிக் ஆன உடனே என்ன பண்றா, ரெண்டு பேரும் வந்து அந்த ஏரியல் மேன்ஷன், அந்த அந்த இது என்ன சொல்றது, அந்த பறக்கும் அந்த அந்த அரண்மனையில ஏறி போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்துட்டு பல யுகங்கள், அதாவது பல வருஷங்கள் அதுலயே தங்கி அவங்களுக்கு அந்த கந்தர்வ பெண்கள் இருக்காங்க, அந்த 1000 கந்தர்வ பெண்களோட சேர்ந்து அதுல போயிடுறாங்க. போயிட்டு தஸ்மின் அலுப்த மகிமா பிரியா அனுரத்கிருத்தோ வித்யாத்வீர் உபச்சீரின வபுர் விமானே பப்ராஜ உத்கத குமுத் கனவான் அபிரிச்சிஸ்தஹ. ஸோ அந்த இடத்துல அவங்க போயிட்டு ரெண்டு பேருமா வந்து என்ன அந்த 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 என்னது ஏரியல் மேன்ஷன் அதுலயே வந்து பல இடங்களுக்கு வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எப்படி இந்த சித்தர்கள்லாம் வந்து ஒரு ஒரு நிலையா ஒரு ஒரு இடத்துக்குலாம் சித்தானி நூத்தோ தூத்தோனி பார்த்த சிவஸ்நானு சு ரேமேச்சிரம் தனதவல் லலான வருதிஹி. ஸோ எல்லா அதாவது குவிரனுடைய இடம், அப்புறம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்றது 24/7 டூரிங் அப்படின்னு இல்லையா, அந்த பேலஸ்லயே வந்து பல வருஷங்களா வந்து டூரிங்ல இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த டூரிங்ல இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன அந்த பௌதிக விஷயமான வெளிப்புறமா பார்த்தா ஏதோ பௌதிக விஷயமான ஆசைகள் மாதிரி இருந்தாலும் அது எல்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்றது போக்கிக் கொள்கின்றார்கள் அப்படிங்கிறது. விஸ்வராம்பர சுரசன நந்தன புஷ்பாபர சைத்தில்ல. ஸோ பலவிதமான கார்டன்ஸ், நிறைய ஸ்லோகங்கள். ஓகே, ஒரு ஒரு இடத்துக்கும் போறாங்க. அப்படி இப்ப நம்ம வந்து நான் ஃபிளைட்ல போறேன் அப்படின்னா நான் இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் எல்லா நல்ல இடங்களுக்கெல்லாம் விருஷம்பகே சுரசேன நந்தனம் புஷ்பாபத்ரகே மானசரோவர் நந்தவனம் இந்த மாதிரி சைத்ராரதே. ஸோ ஒரு ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த அந்த மாதிரி பிரயாணம் பண்றாங்க. அவர் அதே மாதிரி பிரஜசூனேன விமானேன காமதேன மரிசஹ விமாயினைகான் அத்தியேஷத சரல்லோகான் யதானலிஹி. ஸோ தேவர்களை விட உயர்ந்த நிலைக்கு வந்து கருத முடியதை உருவாக்கி எல்லா விதமான திசைகளும் செல்லும் அளவுக்கு இவங்க வந்து அந்த அந்த ஏரியல் விமானத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் செஞ்சார்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, அது என்ன ஒரு சாதாரண விஷயம்? ஏன் இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஏன் எப்ப வந்து பகவானுடைய இடத்துல பகவானுடைய திருவடி தாமரையில ஒருத்தர் வந்து சரணாகதி அடைஞ்சானா அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த திருவடி தாமரைகள கங்கையே வந்து வந்திருக்கும் போது இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். கிம் துராபதனாம் தேஷாம் பும்சாம் உத்தம சேதசாம் அப்படிங்கிறார். ஸோ பும்சாம் உத்தம சேதசாம், உத்தம சேதசாம்னா டிட்டர்மெண்டா இருந்து யாருக்கு சேவை சொல்றாங்க, தீர்த்த பாதாக. ஸோ பகவானுக்கு வந்து சேவை செய்யும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு. ஓகே, ஸோ ஹஸ்பண்டோட சேர்ந்து எல்லா லோகத்துக்கும் போய் வந்து விசிட் அடிக்கிறாங்க. கோலோகம் எல்லா லோகம் இப்ப எல்லா இடத்துக்கும் பல வருஷங்கள்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தேவையான அந்த என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிடுறாங்க. ஓகே, பல வருஷங்கள். ஆனா அதுல வருஷ புங்கான் முகூர்த்தவத் அப்படிங்கிறார் ஒரு ஸ்லோகத்துல, 44வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் ரமாம் நிர்மயான் ரேமே. ஸோ சூரத்தை அதாவது வந்து பல வருஷங்கள் இருந்து இந்த மாதிரி இருந்து கூட ஆனா அந்த பல வருஷங்கள் எப்படி இருந்தா ஒரு முகூர்த்தம் மாதிரி இருந்தது அப்படிங்கிற. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவுதான் இந்த மாதிரிலாம் செஞ்சா கூட அதுல வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. ஓகே,
சோ அடுத்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமா ஒரு காரியம் பண்ண போறார். என்ன காரியம் பண்ணா, தஸ்மும் விமான உட்கிருத்தம் ஷய்யாம் ரதிகரீம் ஸ்ரிதஹ நச்சத்தாபியூத்ய தம் காலம் பிரிதா பிரீதேன சங்கதஹ. சோ அவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்னென்னலாம் வந்து அந்த ரதிக்கரியம்னா தேவையான அந்த ரோஜனத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, ஸோ சங்கத்தம், அந்த சங்கத்தை, அதாவது அங்க சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி பண்ணார் அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து இப்ப வந்து தன்னுடைய நோத வித்யாக ரூபம் ஸ்வம் சர்வ சங்கல்ப வித்புபு பவயான் ஆத்மனாத்மனஹ தஸ்யாம் அதே ரித்தத்வாம். சோ தன்னுடைய அந்த உடல் ரீதியாகவும் என்ன பண்றாருன்னா 9 விதமாக அவர் தன்னைத்தானே வித்யாக ரூபம் ஸ்வம் நோத வித்யானா 9 வகையாக தன்னை அவர் விஸ்தரித்துக் கொண்டார் அப்படின்னு. சோ எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த 16,108 மனைவிகளுக்காக தன்னுடைய அந்த யோக வலிமையால், யோகத்தினால் விஸ்தாரம் பண்ணிட்டாரோ, அதே மாதிரி கர்தம முனி he was expanding himself as 9 different persons. ஓகே, பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான வழிகள் மூலமாக ஏற்கனவே தெரியும். ஸோ தேவஹூதிக்கு 9 பெண்கள் ஒரு மகன் இல்லையா, அந்த ஒரு மகன் தான் கபில முனி. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ அந்த பிளஷர் எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா வந்து தன்னுடைய அந்த நிலை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கர்தமமுனியுடைய ரோல் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. என்னது, எல்லா ஒய்ஃபுக்கு தேவையான எல்லா பிளஷர் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தார், பர்ஃபெக்டா பண்ணார். அப்புறம் தன்னைத்தானே 9 வழிகளில் வந்து அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். தன்னுடைய அந்த பீஜம், தன்னுடைய விதையை வந்து தேவனுடைய உடலுக்கு மாற்றினார் அப்படி விபுகு அப்படிங்கிற வார்த்தை சொல்றார். ஸோ அத்தே சத்யோ தேவஹூதி ஸ்திரிய பிரஜாஹ சர்வாஸ்த சாரு சர்வாக்யோ லோஹித பல கந்தயஹி. சோ அன்னைக்கே இதுல என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி 10 மாசம் கழிச்சுலாம் கிடையாது. அப்பவே வந்து அந்த தேவஹூதிக்கு அன்றைய அந்த எப்ப வந்து சோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், என்னது இந்த மாதிரிலாம் போய் என்ஜாய் பண்ணாங்களா, அதெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா இருக்கேன்னு. ஆனா இதெல்லாம் அது பார்க்கும்போது இது எப்படி சான்ஸ், அதாவது வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த க்ஷணமே வந்து தன்னுடைய உடல்ல இருந்து 9 பீஜங்களை வந்து தேவஹூதியோட வயிற்றுக்கு மாத்தின உடனேயே குழந்தை பிறந்ததுதான் அந்த நாளே. அது வந்து அத்தசான் சுஷுவே சத்யஹனா அந்த சேம் டே தேவஹூதி ஸ்திரியா பிரஜாயி சர்வைஹி சாரு சர்வ அங்கைஹி. பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகான அந்த 9 பெண்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிற. கந்தைஹி உட்பல தாமரை போன்ற இருக்கின்ற அழகான அந்த பெண்கள் உருவானார்கள். ஓகே, பதிம் பிரஜிவேஷ்டாம் ததா லக்ஷுஷ்டிபைஹி சம்சமயாமானேன விகல்பேன ஹிருதயேன வித்யுதா. ஸோ அவர் வந்து தெரிஞ்சு போச்சு, இப்போ வந்து என்னது, தன்னோட வேலை முடிஞ்சு போச்சு. அந்த இது திருப்பியும் அவர் வந்து தன்னோட ஒரிஜினல் ரோல் என்னது, போய் யோக வழிமுறைகள்ல அவருக்கு பகவான் நினைச்சு செய்வோம். ஸோ அவர் வந்து எல்லாம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ அவர் கிளம்பணும். இது ஆக்சுவலா அவர் எப்போ சொல்றாரு, பல யுகங்கள் வருஷங்கள் ஆயிடுத்து. அது வந்து அந்த பிளேன்லயே, அந்த பிளேனுங்கிற அந்த அரண்மனையிலேயே பல வருஷங்கள் இருந்து முடிஞ்சுட்டு அப்புறமா அவர் வந்து இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ அவர் கிளம்புன உடனே அப்போ வந்து மனசுக்குள்ள வருத்தம் வருதான். யாரு, தேவஹூதி. என்னது, நீங்க வந்து இதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு வந்து இப்ப நீங்க போன அப்புறம் என்னை யாரு வந்து பாத்துப்பாங்க, எப்படி சொல்ல போறாங்க, லிகந்தி அதோ முக்கி பூமின் பாத நக மனிஷ்ரியாக. சோ இதுதான் ஒரு பெண் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட உடனே நேரா சொல்லாம காலால மண்ணை நோண்டுறது அப்படிங்குவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்படி காலால இப்படி நோண்டுறது, இல்ல கையால ஏதோ அப்படி பண்ணா என்ன அர்த்தம், ஏதோ கேட்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சோ இதெல்லாம் எங்க இருந்து உருவாச்சு, தேவஹூதி கிட்ட இருந்து உருவாச்சு. அவ்வளவுதான். பாத நக மனிஷ்ரியாக, பாதத்தில இருந்து இருக்கிற நகத்துல வச்சுட்டு கால பூமியில வந்து பூமின் முக்கி பூமின், சோ தலையை குனிஞ்சுண்டு அந்த லிகந்தினா லிகம் அப்படின்னா கையில எழுதுறதுன்னு, லேக்கஹா அப்படின்னு அர்த்தம் இல்லையா, கையில எழுதுற மாதிரி காலால தலைய குனிஞ்சுண்டு அந்த முக்கி பூமின் பாத நக மணி ஸ்திரியாக உவாச்ச லலிதம் வாச்சம் நிருத்திய அஸ்ருகாலம் சனகி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கண்கள்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கிறது. என்ன, ஹஸ்பண்ட் இவ்வளவு நாள் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டார், ஆனா இப்ப கிளம்ப போறார், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே, 9 பொண்களும் பிறந்தாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸோ அதை டைரக்டா சொல்லாம எப்படி பண்றா, நகத்தை வந்து கால் நகத்தை வந்து மண்ணில் அப்படின்னு ஒன்றது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று கேட்க போறா அப்படின்னு அர்த்தம். தேவஹூதி உவாச்ச, இதெல்லாம் ஹஸ்பண்ட்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும்.
இல்லையா? நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு கேட்க வரணும்னா பெண்கள் ஹஸ்பண்ட் கிட்டயோ அப்பா கிட்டயோ, அதே மாதிரிதான் பசங்க அப்பா எதுனாலும் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த ஒரு வழிதான் சர்வம் தத் பகவான் மக்யம் உபவாஹோ பிரதிஷ்டுதம் அதாபி மே பிரபஞ்ச அபியம் தாத்து அர்ஹசி. சோ நீங்க வந்து எனக்கு தேவையான இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சுட்டீங்க, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைந்ததுனால எனக்கு வந்து அந்த பயம் இல்லாத தன்மை எனக்கு முதல்ல வேணும். அபயம் தாத்தும், எனக்கு வந்து அபயத்தை கொடுங்கோ, எனக்கு வந்து ரட்சிங்கோ. என்ன, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சவன், நீங்க எனக்கு வந்து அபயம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறேன். என்னது அபயம்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க கிளம்ப போறீங்க, எனக்கு நீங்க தேவையான ப்ராமிசஸ், நீங்க தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டீங்க, அதுல வந்து டவுட்டே கிடையாது. உபவாக உபோவகன்னா நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க. ஆனா இப்ப என்னது? பிரம்மன் துஷ்டுபீர் துப்பியம் விமர்கிய பத சமய கஷ்டித்யான்மே விஷோகைய துவயி பிரவிஜிதே வனம். சோ நீங்க இப்ப கிளம்பி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய கருணைனாலும் அவங்களுடைய அந்த நின்னாலும் பத்தையக அப்படின்னா அவங்கவுங்க கல்யாணம் ஆகி போயிட போறாங்க. அவங்களுக்கு சூட்டபிள் ஹஸ்பண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு சில தகுதி வாய்ந்த அந்த கனவுகள் கிடைக்கும் போது அவங்கவுங்க கிளம்ப சமாக கஷ்டிச்சியா. சோ கண்டிப்பா கிளம்பிப்படுவாங்க. ஆனா எனக்கு என்ன வழி இந்த வனத்துல? இப்ப நீங்களும் ஹஸ்பண்டும் இல்ல, பிறந்தது 9 பெண்கள், எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன வழி? எனக்கு அபயம், எனக்கு வந்து பயம் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல பிரபுபாத் சொல்றாரு. பொதுவா இந்த மாதிரி தருணத்துல ஏதாவலதாம் காலேன. சோ பொதுவா வந்து ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னா பையன் அப்படிங்கறதான் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு விட்டுட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கறதான் கேள்வி. சோ சொல்லிட்டு சொல்றேன், ஏதாவதலாம் காலேன व्यतिकरन्त्येन मे प्रभु इन्द्रियार्थ प्रसंगेन परित्याह பரமாத்மனஹ. சோ பகவானுடைய, அது பரமாத்மாவான பகவானுடைய பரிக்கிருத்தியக. சோ பரமாத்மாவை மறந்து, இந்த இடத்துல பாயிண்ட் சொல்ல பாருங்க, ஏதாவத அலம் காலேன. சோ இவ்வளோ வருஷங்கள் புலன் இன்பத்திற்கு அடிமையாகி பகவான் மேல இருக்கிற அந்த இந்திரியார்த்த பிரசங்கேன. இந்திரியார்த்தங்கள்னா என்னது? இந்திரிய அர்த்தங்கள், இந்திரியார்த்தேபிய அப்படின்னு. சோ புலன் இன்பத்து மேல நல்ல இதுவாகி என்னத்தை மறந்துட்டோம்? பரித்தியக பரமாத்மனக, பரமாத்மாவான அந்த பகவானை மறந்து விட்டோம். சோ பொதுவா இந்த மனிதர்களுடைய நோக்கம், மனிதருடைய வாழ்வியல் நோக்கமே பரமாத்மாவை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத சொல்லப்படுது. அது மறந்துட்டோம்னா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது இல்லையா? சாப்பிடுறது, தூங்குறது, பால் உணவு கொள்றது, இதெல்லாம் பண்ணா அது வந்து மிருகங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? சோ பிரபுபாத் அதான் சொல்றாரு. சோ இவ்வளவு அதுக்கு மிருக இது மாதிரி இருந்துட்டோமே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிறத சொல்றாரு. இந்தியார்த்தேஷு சஜ்யந்த பிரசங்கஸ்துவயி மே கிருதஹ அஜ்ஞாத்யா பரம் பாவம் ததாபி அஸ்வ அபயாமி. எனக்கு வந்து பயத்தை இல்லாத நிலைக்க வேண்டும், நான் உங்களை நம்பி இருக்கேன். சோ இப்ப நீங்க கிளம்பி போனவொடனே எனக்கு அந்த அபயம் இல்லாத நிலை வேண்டும். இவ்வளவு நாள் வந்து உங்க மேல பற்றுதல் கொண்டு இந்திரியார்த்தேஷு சஜ்ஜந்தமே பிரசங்க அப்படி. சோ நான் உங்க மேல இருக்கிற அந்த பற்றுதல்னால எனக்கு இந்திரியார்த்தங்கள் இதெல்லாம் வந்தது. இப்ப பரம்பாவம், இப்ப நீங்க அந்த உயர்ந்த நிலையில இருந்து நீங்க வந்து கிளம்பி போகும்போது எனக்கு வந்து என்னுடைய கதி என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. சோ இப்ப என்ன ஆகும்னா, கரதம முனி கிளம்பிடுவார். அவர் வந்து கபில முனிவர் வரைக்கும் வந்து இது பண்ணி போயிடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு நான் கபில முனிவரும் கிளம்பும் போதுதான் தேவகூதியோட பொசிஷன் தெரியும். சோ முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் கணவர், இவங்க எல்லாம் போனா கூட என்னோட வழி என்ன அப்படிங்கும் போதுதான் வந்து கபில முனிவர் உட்கார்ந்துட்டு அந்த அற்புதமான பக்தி தொண்டு பக்தி. சோ பகவானை கெட்டியா பிடிச்சுட்டோம்னா உறவுகள் வந்து போகும். ஆனால் பகவானுடைய நிலை இருந்ததுன்னா நமக்கு நல்ல நிலை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா பக்தி யோகத்தை பத்தி அவர் சொல்லுவார். சங்கோய சமர்த்தேர் ஹேத்துர் அசத்து விஹிதோதிய ச ஏவ சாதுக்கிருதோ நிஷ்யான்கத்த கல்பத்தே. சோ பொதுவா வந்து இந்த சங்கய சமர்த்தேக ஹேது அசத்து அசத்சு. சோ அசத் சங்கம், அதாவது வந்து நல்ல சங்கத்தும் இல்லாம அசத் சங்கமான இருக்கிற பௌதிக விஷயமான கிரகமேதிகளோட வாழ்க்கை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இந்த சம்சாரம் மாதிரி. இந்த சம்சாரம்னா என்னது? சம்சார சக்கரம், சம்சார சாகரம், சம்சார கடல்னா இந்த பௌதிக விஷயமா இருக்கிற பிறப்பு இறப்புக்குள்ள மாட்டின்னு இருக்கும். அதே இது வந்து அது வந்து ஆத்திய அப்படின்னா எந்த விதமான ஞானமும் இல்லாத நிலை. ஆனா சங்கம் வந்து ஒரு உயர்ந்த சாதுக்களோட இருந்ததுன்னா என்ன கிடைக்கப்பெறும்? லிபரேஷன், அதாவது நிசங்கத்வயக. சோ சாது சங்கத்துல இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்னா வந்து இந்த நிசங்கத்வயாக அப்படின்னா என்ன? அது வந்து உயர்ந்த பக்தர்களோட சாதுக்களோடு இருக்கும்போது என்ன பலன் கிடைக்கப்பெறும்?
பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, நமக்கு வந்து முக்திக்கான வழி கிடைக்கப்பெறும். ரொம்ப சாதாரணமான ஒரு பெண், ஒரு தேவஹூதி, ஆனா சொல்ற வாக்கு பாத்தீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம். சங்கோஹ ஸ்மரதேர் ஹேதுர் அசதோ விஹிதோத்யஹ ச ஏவ சாதுக்ருதோ நித்சங்கத்வயா கல்பதே. ஸோ பொதுவா நம்மளுடைய சங்கம் வந்து பௌதிக விஷயமான மக்களோட இருந்ததுன்னா கண்டிப்பா பௌதிக சங்கத்தில் தான் போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி அசோசியேஷன் பண்ணதால எந்த வழியும் கிடையாது. ஆனா அதே விதமான சங்கம் அப்படிங்கிறது என்னது, அந்த தொடர்பு, அந்த தேவையான நட்பு, தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சாதுக்களோட, அதாவது உயர்ந்த பக்தர்கள் நல்ல நிலையிலோட சங்கம் எடுத்துட்டா என்ன, நித் சங்கத்வயா கல்பதே, நல்ல நிலைக்கு நமக்கு வழி கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ரத்தை இருந்து அந்த சங்கம் எடுத்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஸோ பிரபுபாதா நமக்கும் தெரியும், நீங்க வந்து ஒரு ஒரு எந்த குரூப்போட சேரீங்களோ அந்த குரூப்பா தான் நீங்க மாறுவீங்க. கிரிக்கெட் கிளப் இருக்குன்னா ஒரே கிரிக்கெட்டா போனீங்க, உங்க புத்தி எல்லாம் அதுல தான் போகும் இல்லையா? அதே மாதிரிதான் எந்தெந்த நிலையில இருக்கீங்களோ அந்தந்த நிலைக்கு தகுந்தாற்போல் நீங்க போவீர்கள். ஓகே, சில பேருக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு டிவில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு யோகால இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லா இன்ட்ரெஸ்டும் ஏதோ ஒண்ணுல இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த குரூப்போட சங்கம் வச்சுப்போம், எல்லாம் வைப்போம். என்ன ஆகும், மனசு ஃபுல்லா, மைண்ட் ஃபுல்லா அதுலதான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தோணும், அதுக்கு தகுந்த மாதிரி அதை சேவ் பண்ணுவோம். சோ ஒரு டைம்ல அது உள்ளே மாட்டின்னு இருப்போம், அவ்வளவுதான். ஆனா பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கும் போது நல்ல நிலை கிடைக்கிறது என்ன முக்கியமான விஷயம், என்ன கிடைக்கப்படுது, இந்த முக்தி. அதாவது இந்த இதுல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு வாய்ப்பை பக்தோட சங்கத்து மூலமாக மட்டும்தான் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற சொல்றாரு. நேஹ யத் கர்ம தர்மய ந விதா விராகய கல்பத்தே ந தீர்த்த பாத சேவையி ஜீவன் அவிமிருத்தோஹி சஹ. சோ பொதுவா வந்து இப்ப பாருங்க, தேவஹூதியோட மனநிலை எந்த உயர்ந்தமான ஒரு விஷயங்களை சர்வசாதாரணமா சொல்றா பாருங்க. நேஹயத் கர்ம தர்மயாக. சோ நான் கர்மாக்கள் பண்றேன், என்னோட தர்ம தானியங்கள் கர்மங்கள்லாம் பண்றேன். ஆனா அது என்னது, விராகய, சோ டிட்டாச்மெண்ட், அதாவது வந்து பற்றுதல் இல்லாத வழிக்கு செஞ்சா அது தீர்த்த பாதம், அது பகவானோட சேவைக்கு போய் சேருமே. இல்லைன்னா என்னது, அது வேஸ்ட் அப்படிங்கிறது. அது வந்து என்னது, மிருத ஹிஹி, அது வந்து கிட்டத்தட்ட இறப்பிற்கு சமானம் அப்படிங்கிற. சோ நாம செய்கின்ற கர்மாக்கள் தர்ம காரியங்கள் எல்லாம் கல்பத்தை எங்க போய் சேரணும், தீர்த்த பாத சேவை போய் சேர வேண்டும். தீர்த்த பாதம்னா என்னது, பகவானுடைய திருவத்தாமையில போய் செஞ்சாதான் அது அது வந்து முழுமை. இல்லைன்னா என்னது, அப்பி மிருத ஹி தேசஹ. சோ தேவது ஸ்டேட்மெண்ட் பாத்துக்கோங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பலார்னு போடுறா, என்னடா அது இவங்க போய் இப்படி சென்ஸ் கிரியேட்டிவேஷன் இப்படி உடல் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த தத்துவத்தை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க பாருங்க. சங்கம் எவ்வளவு முக்கியம், சேவை எவ்வளவு முக்கியம், கர்மாக்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. கர்மாக்களை வந்து அந்த தீர்த்த பாதன செயல்களை செஞ்சாதான் உண்டே தவிர மற்றபடி மிச்சது எல்லாமே வேஸ்ட். மிருத்தோ அப்பிச்சா. சோ அதெல்லாம் டெட் மேட்டர் அப்படிங்கிற. சாகம் பகவதோ நூனம் வாஞ்சித மாயா திருத்தம் யத்வா விமுக்தி தாம் பிராப்பிய ந முக்கிய க்ஷேய பந்தனா. சோ நீங்க போயிட்டீங்க, என்ன வந்து இந்த பகவானுடைய அந்த மாய சக்தியினால எனக்கு இதெல்லாம் இதுவாகி இப்ப எனக்கு எல்லா வித வழியும் இல்லாம எனக்கு எந்த விதமான வழி இல்லாம இருக்கு, எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படிங்கிறதோட நிக்கிறது. ஓகே, சோ இதோட நிறுத்துருவோம். அடுத்த அத்தியாயத்துல என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உடனே வந்து அவருடைய மனநிலையை வந்து கர்தமமி புரிஞ்சுக்கிறார். 24ல மைத்ரேயோ வாச்ச கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் வேணா பார்ப்போம். 24வது அத்தியாயம். மைத்ரேயோ வாச்ச நிர்வேதவாதினம் ஏவம் துஹிதரம் முனிஹி தயாலுசாலீனம் ஆக சுக்லாவாபிருத்த ஸ்மரன். சோ ரொம்ப தயாலு குணம் கொண்டவானான அந்த கர்தம முனி இதை பார்த்துட்டு பேசலாம். ரிஷி ருவாச்ச மா கிதோ ராஜபுத்திரீம் ஆத்மானாம் பிரதி அந்தித்தே பகவான்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் அதுரத் சம்பிரபட்சதே. சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, பகவான்ஸ்தே அக்ஷரோ மகாம்ஸ்தே அக்ஷர கர்ப்பம். அக்ஷரனா என்னது, அந்த அச்சுதனான அந்த பகவானே உன்னுடைய, கவலைப்படாத, ஆத்மானாம் பிரதி எந்தித்தே. சோ கவலையே படாத, மா கிதஹ, சோ கவலைப்படாத சொல்றார் ரிஷி உவாச்ச, நீ கவலைப்படாத, உன் கவலை எனக்கு புரிஞ்செடுத்து, பகவானே சாக்ஷாத் அந்த பரம புருஷ பகவானே எந்த விதமான டிலே, எந்த விதமான இதுவும் இல்லாமல் உன்னுடைய வயிற்றில் பிறப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஓகே, ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே வந்து பகவான் வந்து கர்தமுனி சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா.
என்ன சொன்னார்? உனக்கு வந்து நாளன்னைக்கு சுவாமிபூமன் வருவார், அவருடைய மகள் தேவத்தை உனக்கு திருமணம் செஞ்ச வருவார், நீ அவரோட இருந்து உன்னுடைய ஆசைகளும் நிறைவேற்றிக்கொள், அவருடைய ஆசைகளை வெற்றிக்கொண்டு உனக்கு 9 மகள் பிறப்பார்கள், நானே அவருடைய வயிற்றில் பிறந்து இந்த சாங்கிய யோகத்தை சொல்லுவேன் அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா? சோ அதுதான் சொல்றது. ஓகே, திருஷ்டபிரதாசி பத்ரம் மே தாம்னேன நியம்னேன ச தபோ திரவீன தானச்சே ஸ்ரத்தையா சேஸ்வரம் பஜஹ. சோ பலவிதமான விரதங்கள், திருட விருத்தாக அசி. சோ பலவிதமான விரதங்களை எல்லாம் நீ வந்து கடைபிடித்திருக்கின்றாய். சோ இப்ப நீ என்ன பண்றன்னா, நேரா உன்னுடைய புலன்களை, மனதை ஒருநிலைப்படுத்தி அடக்கி தான தர்வியங்கள்லாம் செஞ்சு நீ பகவானுக்கு வழிபாடு செய் அப்படிங்கிற பாயிண்ட சொல்ற. சோ சர்வசாதாரணமா பகவான் வந்து பிறக்க மாட்டார் இல்லையா? அதுக்குன்னு குவாலிபிகேஷன், அதுக்கான நிலை, அதுக்கான வழிமுறை என்ன? இப்ப நீ வந்து கஷ்யப முனிகிட்ட வந்து அதித்தி போய் கேட்கிறான். அது முதல்ல தித்தி போய் கேட்கும் போது அசுரர்கள் பிறக்கிற நிலை. அதே கஷ்யப முனிகிட்ட அதித்தி வந்து கேட்கிறான், நான் வந்து என்ன செஞ்சா வந்து எனக்கு பகவானுடைய இது கிடைக்கப்பெறும் அப்படிங்கும் போது, அந்த பயோவிரத விரதம், அந்த பயோவிரத விரதத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணனா உனக்கு வந்து நல்ல நிலை கிடைக்கும் போது, அந்த பயோவிரதம் முடிஞ்ச உடனேயே தான் வாமன தேவர் பிறக்கின்றார். அதேதான் இங்க வந்து சொல்றார் கர்தம முனி, நீ வந்து பகவானை வழிபாடு செய், புலன்களை அடக்கு, எல்லா விதமான தான தர்ம காரியங்கள் செய். அப்படி செய்யும் போது உனக்கு பகவான் கண்டிப்பாக பகவானை பிறப்பார் அப்படின்னு. சோ அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட அந்த மகன் எப்படி இருப்பார்னா, சத்பயா ஆராதித சுக்லோ விதன்வான் மாமகம் யசஹ சேதஹா ஹிருதய கிரந்திம் ஔதரிய பிராம பாவன ஔதரியம். சோ உன்னுடைய மகனை வந்து பிறந்த உடனே வந்து சுக்லஹ, அதாவது அந்த 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 பகவானே உனக்கு மகனாக பிறப்பார். இந்த ஞானத்தை வித்தவான் மாமகம், என்னுடைய புகழும் இதுவும் வந்து எல்லாத்துக்கும் வரும். அதே மாதிரி உன் மனசுக்குள்ள இருக்கிற இந்த பௌதிக பந்தம், இந்த இந்த மனசுக்குள்ள ஒரு இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் உனக்கு அந்த பிரம்ம நிலை, அந்த ஞானம் உனக்கு கிடைக்கப்பெறும். பிரம்ம பாவனக அப்படிங்கிற. சோ பிரம்ம பாவனானா அந்த பக்தி தொண்டு, பிரம்ம நிலை உனக்கு அவர் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்ல வரும். சரியா? சோ அதுதான் நம்ம அதுக்கு அடுத்த வர்ற அத்தியாயங்கள்ல பார்க்க போறோம். ஓகே, இதோடு நிறுத்திடலாம். ஓகே, मैत्रेय उवाच देवहूति अपि संदेशां गौरवेन प्रजापतिः सम्यक् श्रद्धया पुरुषं कुतस्तं अभजत्कुरुम्. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்ன உடனே தேவஹூதி வந்து தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்திட்டு பகவானை சம்யக் ஸ்ரத்தையா புருஷம், முழுமையான அந்த ஸ்ரத்தையோட குதஸ்தம் பகவானை மனதில் தியானம் செய்து கொண்டு, ஹிருதயத்துல தியானம் செய்து கொண்டு அபஜத் குரும். சோ அந்த வழிபாடை ஸ்ரத்தையோட புருஷம், யாரு? அந்த பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாள். சம்யக் ஸ்ரத்தையா, சம்யக் ஸ்ரத்தையானா அழகான வார்த்தை. அதாவது ஆன்மீக குரு கிட்டேந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு தந்தார் போல அற்புதமான சேவை செய்வது. தஸ்யாகம் பகுருதே காலேஹே பகவான் மதுசூதனஹ கர்தமம் வீரியம் ஆபன்னோ ஜக்னே அக்னிர் இவதாருணி. சோ தஸ்யாகம் பௌதீதி கதை, பல வருஷங்கள், பகுதிதி கதை, பல திதிகள்னா காலம், திதி காலே பகவான் மதுசூதன. யார் பிறந்தா? அந்த பகவானான மதுசூதன் என்னவா பிறந்தார்? கர்தம முனி உடைய அந்த வீரியம்னா அவருடைய அந்த விதை பிந்து, அந்த பீஜம், அந்த பீஜத்துல ஆபன்னாக அக்னி. எப்படி வந்து ஒரு தாருணி, அதாவது வந்து ஒரு மரக்கட்டையில எப்படி வந்து திடீர்னு நெருப்பு பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளவு பிழம்பா எரியுமோ, அதே மாதிரி கர்தமனுடைய உடல்ல இருந்து, அந்த பீஜத்திலேருந்து அவர் வந்து தேவஹூதியோட வயிற்றுக்குள் போய் பிறந்தார் அப்படிங்கிறத சொல்றார். ஓகே, யார் பிறந்தார்? மதுசூதனக, பகவான் மதுசூதனக. சோ வேற யாரும் கிடையாது, இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாங்க. சோ கபில முனிங்கிறது யாரு? கிருஷ்ணருடைய ஒரு எக்ஸ்பான்ஷன். அதான் சொல்றாரு பகவான்னா அந்த இடத்துல அவரோட எக்ஸ்பான்ஷன். சோ அதை ஏற்கனவே பார்த்தோம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் மதுசூதன பகவான் போய் சேர்ந்தார் அப்படின்னு. அது போன உடனே வந்து எல்லா விதமான இந்த மாதிரி ஒரு பிறப்பு ஏற்கனவே பார்த்தோம். கிருஷ்ணர் அவதாரம் போது எப்படி தேவஹூதி, அதாவது வசுதேவருடைய மனதிலேருந்து தேவஹூதியுடைய மனத்துக்கு, ஹிருதயத்துக்கு போய் அவர் தோணுன உடனே எல்லா விதமான மங்களகரமான விஷயங்கள்லாம் வந்தது இல்லையா? அதே மாதிரிதான் அவதாமியம் சததா வியோம்னி வதீத்ராணி கனா கனஹ காயந்தி தம் ஸ்ம கந்தர்வ நிருப்பியந்தி அப்சரோ மூடாக. சோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். உடனே வந்து வாத்திராத்தான பலவிதமான வாத்தியங்களோட இந்த யக்ஷர் கந்தர்கள், இந்த காயந்தி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கந்தர்வர்கள்லாம் வந்து
அந்த பூமாரி பொழுது மாலை இதெல்லாம் வந்து அந்த மேலோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஃபெஸ்டிவல் மூடு எல்லாம் வந்து நல்லா பாட ஆரம்பிச்சு இதெல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க. கூடவே அப்சரசுகள்லாம் வந்து நடனம் ஆடாங்க. ஸோ நாட்டியம், கவனம், பாட்டு இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் பிரேதோசும் சமோ திவ்யா ஷேதச்சரை சரை அப்பவர்ஜிதாக. ஸோ அந்த வானத்துல வந்து அந்த தேவர்கள்லாம் பூமாரி பொழுதர்கள் எப்படி எல்லா திஷ சர்வனா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் வந்து அம்பாம்பசி ச மானாம்சி. ஸோ தண்ணி அதாவது வந்து நீர் அதாவது வந்து என்ன சொல்றது புரோக்ஷம் பண்றது அப்படின்னு அதாவது எல்லா நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த நதிகள்ல இந்த நீர் அப்புறம் மலர்கள் எல்லாத்தையும் வந்து புரோக்ஷம் செய்தார்கள் அப்படின்னு. ஸோ அந்த பகவானோட இது பறக்கும்போது இது அப்புறம் அது பிறந்த உடனே யாரு ஃபர்ஸ்ட் பிரம்மாவே நேரா போயிடுறாராம். ஓகே, தத் கர்தம ஆசிரம பதம் சர்வாத்யா பரிஷிதம் ஸ்வயம்பூ சாகாம் ரிச்சிபீர் மரிச்சி ஆதிபீர் அபியாத். சோ பிரம்மா நேரா பிரம்ம யாரு ஸ்வயம்பூ அப்படிங்கும்போது இந்த ஸ்வயம்பூ முனியுடைய அப்பா யாரு ஸ்வயம்பூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண பூஹூ அப்படிங்கிறார். சோ அவர் சகம் ரிஷிபி மரிச்சிஹி. சோ மரிச்சி தலைமை மரிச்சியும் அவரோட பகன் தானே. சோ மரிச்சி தலைமையில் இருக்கிற அவரும் பிரம்மாவும் அதிபிகி எல்லாருமா சேர்ந்து அந்த இவர் பிறந்தார் அப்படின்னு உடனே எல்லாருமே சேர்ந்துட்டு அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பகவந்தம் பரம் பிரம்ம சத்வேனாத்மன சத்ருன் ஹன் தத்துவ சம்கேன விஜாபிதி ஜாத்தம் வித்வான் அஜஸ்வராட். அஜஸ்வராட் பகவானுடைய இது என்னது அஜஸ்வராட். சோ அவர் வந்து இவர்தான் பிறக்கணும், அவரா பிறக்கிற அவரா எப்ப தோன்ற வர்றார் இல்லையா, அப்பேற்பட்டவர் அந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னு. சோ ஓகே, நம்ம இதோட நிறுத்திப்போம். இப்போ இன்னையோட நம்ம எப்படி வந்து சுவயம்பு அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து கர்தம முனியோட இந்த வைபவங்கள் பார்த்து எப்படி வந்து கபில முனிவர் தோன்றினாருங்கிறத பார்த்தோம். நாளைக்கு தொடர்ந்து அதுக்கப்புறமா கர்தம முனி கிளம்பின அப்புறம் எப்படி கபில முனி தேவபுத்திக்கு அந்த சாங்கிய யோக தத்துவத்தை சொன்னார் அப்படிங்கிறத வருகின்ற நாட்கள்ல பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஷிலா பிரபுபாத் கி ஜாய், அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜாய். ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வைகுண்ட ஏகாதசி, கூடவே வந்து கீதா ஜெயந்தி, 2 விஷயம் பண்ணணும். ஒன்று புக் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பண்ண போறோம், செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்காது. இன்னொன்று வந்து கீதா ஜெயந்தி. ஸோ மண்டே இல்லைன்னா டியூஸ்டே அன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து பகவத்கீதா கிட்டத்தட்ட இப்போ நீங்க 15 பேர் இருக்கீங்கன்னா எல்லாரும் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரி, நீங்க எல்லாருமே ஒரு சாப்டர் பகவத்கீதையில ஏற்கனவே ஒரு டீம் 2 டீம் ஆல்ரெடி நம்ம வந்து பகவத்கீதா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு பகவத்கீதா தெரியும். ஸோ எல்லாரும் ஒரு சாப்டர் நீங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் எதர் மண்டே இல்லைன்னா சாட்டர்டே இல்லை ஃப்ரைடே என்னைக்காவது ஒரு நாள், இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே கூட வந்து இந்த செஷன்ல வந்து ஒரு நாள் கிட்டத்தட்ட 2 hours ஆகும், 2.5 hours ஆகும். பட் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒரு அத்தியாயம் படிக்கிற மாதிரி நம்ம வந்து கீதா ஜெயந்தினா கீதை உபதேசித்த நாள், அந்த நாள்ல தான். கூடவே அது வந்து வைகுண்ட ஏகாதசி சொல்லவே வேண்டாம். சரியா? சாரி, ஏதோ டவுட் இருந்ததா? ஓகே, இது பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.